அதுக்கு முன்னாடி 1/2 hour கூட என்னால் நிற்க முடியாது. எதுவுமே பண்ணறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். கண்ணிலேயே தண்ணி வந்துரும். அந்த அளவுக்கு ஒரு டைமும் சமைக்கும் போதெல்லாம் அழுது அப்படிலாம் இருக்கிற மாரி இருந்தது. இப்ப அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நல்லா நடக்கிறேன். நல்லா இது பண்றேன். இப்ப எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்லா இருக்கு. நரம்பு பாதிக்கப்படுறதுனால கால் வரைக்கும் வலி மட்டும் வராது. கால் மரத்து போன மாதிரி இருக்கும். காலோட ஃபங்க்ஷனும் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் சயாட்டிக்கா நரம்பு பாதிக்கப்பட்டிருந்தா ஆரம்பத்திலேயே அதை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா இது எல்லா பிரச்சனையிலேருந்தும் நம்ம வெளியே வர முடியும். எனக்கு சயாட்டிக்கா பிரச்சனையால் நான் ரொம்ப கால் வலி அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன். காலுக்கு பின்னாடி மடக்க முடியாது. நடக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஸ்டாண்டிங்கில் இருந்தாலும் கீழே உட்காந்து எழுந்திருக்கிறதுனாலும் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் காமிச்ச ஆர்த்தோ எம்எஸ் டாக்டர்கிட்ட ஒரு 5-6 டைம் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபிசியோதெரப்பி தான் போகணும். அதுவும் இல்லைன்னா நீங்கள் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் தான் போடணும், வேறு வழி இல்லை. சரி நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் அக்குபஞ்சர் போனோம். அக்குபஞ்சர் ஒரு 5-6 சிட்டிங் போனோம். அதுவுமே சரி வரல. எனக்கு ஒரு 40% அந்த ரேஞ்ச் தான் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு கால் மறுப்பு அதிகமாகிட்டு கால் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோடனே எங்கள் சார்கிட்ட கேட்டோன்னே அவர் இல்லை நீங்கள் ஃபிசியோதெரப்பி போயிட்டு தான் ஆகணும், இந்த சென்டருக்கு போங்க, ஷாலோமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பினார். அப்புறம் நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் 2 வீக்ஸ் வர சொன்னார். 2 வீக்ஸில் எனக்கு கால் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. கால் மறுப்புலாம் இல்லை. எனக்கு வலி ஃபுல்லாகவே குறைஞ்சிடுச்சு. அதுதான் அந்த இது கூட பரவாயில்ல, எனக்கு நல்லாவே க்யூர் ஆகிடுச்சு. நல்லா நடக்கிறேன். நல்லா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்போது. இதே போல் சயாட்டிக்கா நரம்பு L4 L5 லெவல்லையோ இல்லை பிரிஃபார்மிஸ் மசில்லையோ கேட்ச் ஆகிறதுனால கால் நரம்பு பாதிக்கப்பட்டு கால் மதமதப்பு, காலோட ஃபங்க்ஷன் குறைபாடு, கால் எரிச்சல், கால் ஃபுல்லாக வெறும் குடைச்சல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏர்லி ஸ்டேஜாக இருந்தாலும் சரி இல்லை லாஸ்ட் ஸ்டேஜாக இருந்தாலும் சரி சயாட்டிக்கா நரம்பு அழுத்தப்பட்டு இருந்தால் டிஸ்க் லெவல்லையோ இல்லை பிரிஃபார்மிஸ் மசில் லெவல்லையோ அழுத்தப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக அதை முழுமையாக ஃபிசியோதெரப்பி மூலியமாக சரி பண்ண முடியும். இது சம்மந்தமாக எங்களை எப்போனாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக நாங்கள் முழுமையாக சரி பண்ணி அனுப்புகிறோம்.